தொழுகையுடைய பாடம். தொடர் ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகிறோம். தொழுகையில் நாம் செய்யக்கூடாத சில செயல்கள், தவிர்க்க வேண்டிய சில செயல்கள், இது சம்பந்தமான ஹதீஸ்களை கடந்த நாட்களில் பார்த்தோம். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அனஸ், அனஸே, இப்படி வந்துருங்களா, யா அனஸ், அனஸே, இஜ்அல் பஸரக, தொழுகையில் உன்னுடைய பார்வையை எங்க வைக்கணும் அப்படின்னா சஜ்தா செய்யக்கூடிய இடத்தில் வைத்துக்கொள். அனஸ் சின்ன பிள்ளை, குழந்தை. அவருக்கு ஸல்லல்லாஹு சொல்வாங்க, அனஸ், உன்னுடைய பார்வையை சஜிதா செய்யக்கூடிய இடத்தில், சஜிதா செய்யக்கூடிய விதத்தில் என்ன பண்ண வச்சு உன்னுடைய பார்வையை வைத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா நம்முடைய தொழுகையில் நிற்கும் பொழுது நம்முடைய பார்வை எங்க இருக்கணும்? சஜிதா செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, யா புனைய, என் அருமை மகனே, ஈயாக்க, உன்னை நான் எச்சரிக்கிறேன். எந்த விஷயத்தை எச்சரிக்கிறேன்? அல் இல்திஃபாத்து ஃபிஸ் ஸலாத், தொழுகையில திரும்பி திரும்பி பார்க்கறத நான் என்ன பண்றேன்? உன்னை எச்சரிக்கிறேன். ஃபஇன்ன இல்திஃபாத்து ஃபிஸ் ஸலாத், தொழுகையில் திரும்பி பார்ப்பது அப்படிங்கிறது இருக்கிறதுல்ல, அது ஹலகா, அது ஒரு விதமான நாசமான செயல். அப்படின்னா ஒரு விதமான நாசமான செயல். தொழுகையில திரும்பி பார்க்குவது அப்படிங்கிறது ஒரு நாச செயல், ஒரு விதமான நாச செயல் என்று சொன்னாங்க. ஃபஇன் கான லா புத்த, அவசியம் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஃபஃபித் தத்தவ்வு, உபரியான நஃபிலான தொழுகையில் அப்படி இப்படி ரேசா இது பண்ணிக்கலாமே தவிர, லாஃபில் ஃபலீலா, ஃபர்தான தொழுகையில என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்கறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில கான யல்துஹது ஃபி ஸலாத் யமீனன் வ ஷிமாலன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அவசியம் ஏற்பட்டால் கடைக்கண்ணால் பார்ப்பாங்க. கடைக்கண்ணால் பார்க்கறது அப்படின்னா கண்ணை மட்டும் இப்படி திரும்பி பார்க்கறது, உடம்பு தலையெல்லாம் திரும்பாது. கடைக்கண்ணால் என்ன பண்ணுவாங்க? யமீனன் வ ஷிமாலன், வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ணுவாங்க? பார்த்துக் கொள்வாங்க என்று நபி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டு, வலா யல்ஃபி உனுகஹு கல்ஃப ظஹரிஹி, தலையை திருப்பி பார்ப்பதோ அல்லது முதுகுக்கு பின்னால் உள்ளதை பார்ப்பதையோ செய்ய மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கழுத்தை திருப்பி பார்க்கறதையோ முதுகுக்கு பின்னால் உள்ளதையோ திரும்பி என்ன பண்ண மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. கடைக்கண்ணால் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க என்பதையும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதி நசாயில் இடம்பெற்றுள்ளது. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அதி இப்னு சாபித் என்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், قال العطاس, தும்முதல், வன்னுஆசு, களைப்பு, அப்படியே ஒரு மாதிரியா களைப்பாகும், களைப்பான நிலை ஏற்படுது. கிட்டத்தட்ட நுஆஸ் அப்படிங்கிறது சிறு தூக்கம் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. சிறு தூக்கம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, களைப்பு ஏற்பட்டால் சிறு தூக்கம் ஏற்படும். என்ன, தும்மக்கூடிய செயலும் அந்த களைப்பு என்ற சின்ன சின்ன களைப்பு ஏற்படக்கூடிய நிலைகளும், ஒத்தசாவுப்பு, கொட்டாய் வருவது, ஃபிஸ்ஸலாத், தொழுகையில கொட்டாய் வர்றது, அப்படி களைப்பு ஏற்படுவது, தும்முறது, இதெல்லாம் இதுவும். வல் ஹைது, பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடியது, வல் கைவு, வாந்தி எடுக்கிறது, மூக்கு உடைந்து ரத்தம் ஏற்படுது, மூக்கு சில்லி மூக்கு உடைந்து ரத்தம் வரும்ல, ரத்தம் ஓடுவது, இதெல்லாம் மினஷ் ஷைத்தான். தொழுகையில் இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா யார் செய்த செயல்? ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய செயல் என்று நபிகள் நாயகம் ஹதீப் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
இந்த 6 விஷயம் சொல்றாங்கல்ல, இந்த 6 விஷயத்துல தும்முனா, களைப்பு ஏற்பட்டால், கொட்டாய் விட்டால், இந்த 3ம் என்ன இல்லை? தொழுகையை முறிக்கக்கூடிய செயல் அல்ல. இந்த 3 செயலும் என்ன இல்லை? தொழுகையை முறிக்கக்கூடிய செயல் அல்ல. தும்முறது, கொட்டாய் விடுறது, களைப்பாக ஆகிறது, என்ன இதெல்லாம் எது இல்லை? தொழுகையை முறிக்கக்கூடிய செயல் அல்ல. வல் ஹைது மாதவிடாய் ஏற்படக்கூடியது, வல் கைவு வாய் நிரம்ப வாந்தி எடுப்பதும், என்ன அர்ருஃபாஉ மூக்குல ரத்தம் அப்படி ஓடுறதும், இந்த 3ம் தொழுகையில் நடந்தால் என்ன ஆயிடும்? தொழுகையை முறித்து விடும் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, மத்தரஃப் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஷஹீர் நபிஹி, அந்த மத்தரஃப் இப்னு அப்துல்லா சொல்றாங்க, அதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்தேன், வஹுவ யுஸல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதுக்காண்டி நான் வந்தேன். வஹுவ யுஸல்லி, அவங்க தொழுதுக்கிட்டாங்க. தொழுதுட்டு இருக்காங்க. வலி ஜௌஃபிஹி, அவருடைய வயிற்றிலிருந்து அசீருன் க அசீருல் மர்ஜல், அசீருன் க அசீருல் மர்ஜல், பாத்திரத்துல தண்ணீர் கொதிச்சிச்சுன்னா என்ன சப்தம் வரும்? பாத்திரத்தில் வெந்நீர் பாத்திரத்தில் தண்ணீர் கொதித்தால் என்ன சப்தம் வருமோ அதே போல அவங்களுடைய வயிற்றிலிருந்து என்ன வந்துச்சு? இப்படி ஒரு சத்தம், அழுகக்கூடிய சப்தம் கேட்டுச்சு. அப்படி தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அந்த பாத்திரத்துல தண்ணீர் கொதிப்பை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருந்தாங்க தொழுகையில அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தேன், அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. வஃபீ ஸத்ரிஹி, அவங்களுடைய நெஞ்சு பகுதியிலிருந்து அஸீரு கமா அஸீரு ரஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சிலிருந்து ஒரு விதமான சப்தம் கேட்டது, அழுகக்கூடிய சப்தம் கேட்டது. அந்த திருகை இருக்குல்ல, திருகைன்னா அப்படி போட்டு இந்த தானியங்கள்லாம் உடைப்பாங்கல்ல, உளுந்து இதெல்லாம் அந்த காலத்துல கையில, அதுதான் திருகை. அந்த திருகை சுத்தம் பொழுது என்ன சப்தம் வருமோ அந்த சப்தம் போல என்ன விளைஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது அழுகக்கூடிய சப்தம், திருகையில் அரைக்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய சப்தத்தை போல இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அழுது கொண்டு தொழுதிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த 2 ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படின்னா அல்லாஹ்வுடைய இறையச்சத்தில், அல்லாஹ்வுடைய பயத்தில் தொழுகையில் அழுது என்ன பண்ணியிருக்கிறாங்க? தொழுதிருக்கிறாங்க என்பதையும் இந்த 2 ஹதீஸும் அஹ்மது, நசாயி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்